ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ். என் தேவ பிள்ளைகளே, வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின சர்வவல்லமையுள்ள தேவன் இந்த பூமியில மனுஷராக வர வேண்டும் என்று சொல்லப்பட்ட காரியங்கள், தீர்க்க தரிசனமான சொல்லப்பட்ட காரியங்கள், இந்த இயேசு பிறந்த நாளை குறித்து உலகம் முழுவதும் செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்காங்க. அவர் பிறந்து 2000 வருஷத்து மேலாயிற்று. ஆனால் இந்த 2000 வருஷத்துக்கு முன்பாகவே பல ஆயிரம் வருஷமாக தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டு, ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் முதல் அநேகருக்கு தரிசனமாக, அநேகருக்கு தீர்க்க தரிசனமான காரியங்களுக்காக காத்து கொண்டிருக்காங்க. ஆதாம், நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோபு, மோசே, எலியா தீர்க்கதரிசி, சகல பரிசுத்தவான்களும் இந்த மெஸ்ஸியா இயேசு பூமியில பிறப்பை குறித்து காத்து கொண்டிருந்தது. அநேக இஸ்ரவேல் ஜனங்க, பரிசுத்த கூட்டம் அவரை புசிக்கிறதுக்கும் அவரை பானம் பண்ணுகிறதுக்கும் அவர்கள் காத்து கொண்டிருந்தாங்க. இன்றைக்கு பிறந்து 2025 வருஷம் ஆகும் என் தேவ பிள்ளைகளே. ஆனால் இன்றைக்கும் இந்த கிறிஸ்துமஸ் பிறந்த நாளை, இயேசு பிறந்த நாளை, இயேசு கிறிஸ்து ரட்சகர், இந்த பூமியில ரட்சகர் பிறந்த நாளை இன்றைக்கும் ஜனங்க செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்காங்க. அதனுடைய காரணம் என்னவென்றால், இந்த செலிப்ரேஷன் நமக்கு மட்டும் இல்ல, இனிவரும் சந்ததிகளுக்கும், இயேசுவை அறியாத ஜனங்களுக்கும் ஒரு ரகசியம் உண்டு. என் தேவ பிள்ளைகளே, இயேசு இந்த பூமியில பிறப்பதற்கு நோக்கம் என்னவென்றால், பரம சந்தோஷமும் பரம ஆளுகையும் பரலோகத்துடைய ரகசியங்களும் இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மனுஷர்மார்களும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியாக அவர் கொண்டு வருவது ஒரு பெரிய யுத்தம், வான மண்டலத்திலிருந்து பூமியில ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்துல தன் ஜீவனத்தை கொடுக்கிறத இந்த வசனம் சொல்லுகிறது. அவர் கொண்டு வந்த காரியங்கள் பாருங்க. 9ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் இப்படியாக சொல்லுது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவமே, தேவனுடைய ஆளுகையே அவர் மேல இருந்ததா. அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும் நாமம் தரிக்கப்பட்ட இந்த எல்லா சகல அதிகாரத்தையும் இந்த பூமியில் இருக்கிற மனுஷர்களுக்கு போய் சேர வேண்டும். அப்படி சேர வேண்டும் என்றால் ஒரு பெரிய யுத்தத்தை அவர் சந்தித்து இதை நமக்கு கொடுத்திருக்கார். என் தேவ பிள்ளைகளே, முன்னால ஒரு வசனம் பாருங்க, அமளியாய் யுத்தம் பண்ணுகிற வீரனுடைய ஆயுத வர்க்கங்களும் ரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அப்படின்னு சொல்லுகிறது. அவர் யுத்தத்துக்கு வராரு, அவருடைய ரத்தமானது, அவருடைய ஆடையானது ரத்தத்தில் துவைக்கப்படுகிறது. அந்த ஆடையில அவருடைய நாமங்கள் நமக்காக கொடுக்கப்பட்டதா இருக்கிறது, நமக்காக அனுப்பப்பட்டதா இருக்கிறது. பரம ரகசியங்கள். என் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு யார் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறீர்களோ, உங்களுக்குள்ள இயேசு பிறக்கிற பலிப்பிடம் இருக்கிறது. 2 பலிப்பிடம் இருக்குது, 2 கருவறை இருக்கிறது. ஒன்று மாம்ச கருவறை, இன்னொன்று ஆவிக்குரிய கருவறை. இந்த ஆவிக்குரிய கருவறையில இன்றைக்கும் இயேசு பிறக்கிறவரா இருக்கார். யார் ஒருவர் இயேசுவை தனக்கு சொந்தமாக்கி கொள்கிறார்களோ அவர்களுக்குள்ள இந்த நாமங்கள் தரிக்கப்படும். இந்த நாமங்கள் தரிக்கப்படும் என்றால் அதிசயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும், நல்ல ஆலோசனை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய ஜீவன் ஒன்று உங்களுக்கு உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. நித்திய ஜீவன், வல்லமுள்ள தேவன்,
சமாதான பிரபு என்னப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, இந்த சகலமும் ஐந்தும் உங்களுக்குள்ள தேவ ஆவினால நீங்கள் பெற்றுக்கொண்டு இந்த பூமியை ஆளுகை செய்வதற்காக அவர் மாம்சமாக அவதாரம் எடுத்து அவர் போர்க்களத்தில் ஜெயித்து இந்த அதிகாரத்தை, இந்த வல்லமையும், இந்த அபிஷேகத்தையும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் இயேசுவை போல மாறுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வைத்திருக்கார். அவருடைய நாமங்கள் தரித்துக் கொள்ளுங்க, அவருடைய சரீரத்தை புசிக்கிறீங்க, அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறீங்க, அவருடைய ஆவியை உங்களிடத்துல பெற்றுக் கொள்ளுகிறீங்க. அப்படி என்றால் யார் அந்த ஆவி என்றால் அதுவும் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட தேவனுடைய ஆவி. இந்த கிறிஸ்து இயேசுவை கரித்தரித்ததே பரிசுத்த ஆவி என்று வேதம் சொல்லுகிறது. தேவ தூதன் மரியாதை சொன்னது, தேவ தூதன் யோசேப்பிடத்தில் சொன்னது, தேவனுடைய ஆவினால கருத்தரிக்கப்பட்டது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் உங்களுடைய வாழ்க்கையில வந்துட்டா தினந்தோறும் உங்களுக்கு மகிழ்ச்சியின் நாட்களும் ஆனந்த களிப்பும் சுதந்திரமும் இருக்கும். ஒரு வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 52 எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் அலங்கார வஸ்திரத்தை உடித்துக்கொள் என்று. இனி நீ அடிமை அல்ல என்று சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, எந்த விதத்திலும் நீங்க அடிமையா இருக்க மாட்டீங்க. இந்த உலகம் உங்களை ஆளுகை செய்யாது. நீங்க உலகத்தை ஆள செய்ய வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள் இருக்க வேண்டும். கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியாக உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கும் உங்களுடைய இருதயத்தில் இந்த பலிபீடத்துல கிறிஸ்து இயேசு இன்றைக்கும் பிறந்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இனி வரும் சந்ததிகளுக்கும் அவர் பிறக்கிறவரா இருக்கிறார், அவர் உயிருள்ளவரா இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த கிறிஸ்துமஸ் ஆனது உங்களுக்கு ஒரு ஒரு புது ஆரம்பமா இருக்கட்டும், ஒரு புது அனுபவமா இருக்கட்டும். உங்களுடைய வாழ்க்கையில இந்த நாமங்களை தரித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து தினந்தோறும் உங்களுக்கு மகிழ்ச்சியின் நாட்களாக அமையும். உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தாவே, இதை காண்கிற, இதை கேட்கிற இந்த பிள்ளைகளுடைய உள்ளத்துல, இந்த பலிபீடத்துல விசுவாச நிமித்தமாக அவர்கள் பெற்றுக்கொள்கிற பாக்கியத்தை கொடுங்கப்பா, ஆசீர்வதிக்கிறப்பா. உமக்கு நன்றி ராஜா. இந்த கிறிஸ்துமஸ் மாதமானது ஒரு புது அனுபவத்தை கொடுக்கக்கூடிய மாதமா இருக்கட்டும். ஆசீர்வாதம் நடத்துங்க இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்துல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு புது ஆரம்ப நாளா இருக்கட்டும். இயேசு உங்க உள்ளத்துல வாசம் பண்ணுகிறார் என்றைக்கும் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். God bless you.